ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த சேனல் வாய்து நாம என்ன பார்க்க போறோம்னா ரீசெண்ட் ஒரு சம்ம பார்க்க போறோம். ரொம்ப முக்கியமான சம்ம. அடிக்கடி டிஎன்பிசில இந்த மாதிரி சம்மம் கேட்டுட்டு வராங்க. வாங்க பார்க்கலாம். சரியா தவறா என கூறுக என 5 கேள்விகள் இருக்கின்றன. ஓகே, 5 கேள்விகள் இருக்காமா? சரி, ஓகே. சரியா தவறா அப்படின்னு சொல்லி கூற சொல்லியிருக்கான். ஓகே, இந்த 5 கேள்விகளுக்கும் மொத்தமாக எத்தனை விதமாக பதில்கள் தர முடியும் அப்படின்னு கேட்கறான். ஒண்ணும் இல்லைங்க, 5 கேள்வி இருக்கு. இந்த 5 கேள்வியில ஒண்ணு நம்ம சரின்னு சொல்லணும், இல்லைன்னா தவறுன்னு சொல்லணும். ஓகே, அப்பனா எவ்வளோப்பா? 5 × 2 எவ்வளோ? 10. 10 எங்க இருக்கு? ஆப்ஷன் ஏல இருக்கு. அப்படின்னு யோசிச்சு நம்ம போட்டு வருவோம். போட்டுட்டு வெளியே வந்து வீட்டுக்கு வந்து பார்த்தா ஆன்சர் கீழே வேற இருக்கும். என்ன சார் இது? நம்ம கரெக்டா தான் போட்டோம், எப்படி ஆன்சர் கீ மாறிச்சு அப்படின்னு சொல்லி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கோம். ஆனா நீங்க நல்லா நீங்க கவனிக்கணும். ஒண்ணும் இல்லைங்க, இந்த மாதிரி என்ன சொல்லிட்டு இருக்கான்? சரியா தவிர கூறுக்கு 5 கேள்விகள் இருக்கின்றன. 5 கேள்வி. இந்த 5 கேள்விகளுக்கும் மொத்தம் எத்தனை விதமாக பதில்கள் தர முடியும் அப்படின்னு கொடுத்தானாலே ஒண்ணும் இல்லைங்க. 2 பவர் எத்தனை கேள்வி சொல்லியிருக்கான்? 5 இப்படி போட்டுக்கணுங்க, அவ்வளவுதான். 2 பவர் 5 என்னப்பா? 2 தட்டி 5 போட்டுக்கணும். 1 2 3 4 5 2 தட்டி 5 பெருக்கிட்டா அவ்வளவுதாங்க, முடிஞ்சு. அங்க பெருக்கலாமா? 2 2 எவ்வளோ? 4. இங்க 2 2 எவ்வளோ? 4. இங்க ஒரு 2 இருக்கா? அப்ப 2. இது பெருக்கலாமா? ஓகேப்பா. 4 4 எவ்வளோப்பா? 16. 16 × 2 எவ்வளோப்பா? 32. 32 எங்க இருக்கு? ஆன்சர் டீல இருக்குங்க. இதுதாங்க ஆன்சர். நல்லா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இந்த மாதிரி 5 கேள்வி நீங்க கொடுத்துருக்கானா சார்? சப்போஸ் 7 கேள்வி கொடுத்தானே சார் பண்றது? ஒண்ணு இல்லைங்க, 2 பவர் 7 போடுங்க சார். 10 கேள்வி கொடுத்தா 2 பவர் 10 போடுப்பா.